புரட்டாசி மாதத்தில் இவற்றை கட்டாயம் செய்யவே கூடாது. ஏன்? புரட்டாசியில் வீடு கட்ட வாஸ்து செய்யக்கூடாது. வீடு பால் காய்ச்சி குடி போகக்கூடாது. வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது. புரட்டாசியில் வாஸ்து பகவான் உறங்கிக் கொண்டிருப்பார். அவர் சில மாதங்கள் மட்டுமே விழித்திருப்பார். அந்த மாதத்தில் வாஸ்து பூஜை செய்தால் மட்டுமே தங்கு தடையின்றி வீடு கட்டி முடிக்க முடியும். புரட்டாசி மாதத்தில் தான் பெரிய அமாவாசை எனப்படும் மகாலய அமாவாசை வரும். ஆகையால் இந்த மாத தொடக்கத்திலிருந்து 15 நாட்கள் மகாலய பட்ச நாட்களாக வரும். இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை இந்த முதல் 15 நாட்களில் செய்ய வேண்டும். இந்த நாட்களில் நாம் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுபகாரியங்கள் வைத்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணியை நம்மால் முழுமையாக செய்ய முடியாது. பித்ரு தோஷத்திற்கு ஆளாகி விடுவோம். எனவே இந்த நாட்களில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து வரும் 15 நாட்கள் கொலு வைக்கும் நாட்களாகிவிடும். இந்த நாட்களில் சுபகாரியங்களில் நாம் கவனம் செலுத்தினால் கடவுளை வணங்குவதை தவறவிட்டு விடுவோம். எனவே தான் இந்த 15 நாட்களும் நாம் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று நம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே புரட்டாசி மாதத்தில் பூமி பூஜை, கிரகப்பிரவேசம், திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது.